ப்ரோ கபடி லீக் சீசன் 12 அதற்காக ஹெட் கோச் அண்ட் அசிஸ்டன்ட் கோச்சை தரமா பிக் பண்ணி எடுத்திருக்காங்க குஜராத் ஜெயண்ட்ஸ். அந்த ஹெட் கோச் யாரு, அசிஸ்டன்ட் கோச் யாரு, ஃபுல் டீடைல்டு உங்களுக்காக இந்த வீடியோல காத்துட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு சில டீம்ஸ் புதுசா NYP பிளேயர்ஸையும் சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. அதுல தமிழக வீரரும் இருக்காரு. ஸோ இது எல்லா நியூஸும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, want a mid play. So friends, first of all நிறைய பேர் டீம்ஸோட பர்ஸ் வேல்யூ, ரிமைனிங் பர்ஸ் வேல்யூ என்னங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. இதுக்கு நான் முன்னாடி விளக்கம் கொடுத்துட்டு திரும்பவும் சொல்லிடுறேன். அஃபிஷியல் பர்ஸ் வேல்யூ என்னங்கிறது இன்னும் ரிலீஸ் ஆகல. நான் கால்குலேட் பண்ணவும் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் கரெக்டான நியூஸோட உங்களுக்கு கரெக்டான பர்ஸ் வேல்யூவோட வரேன். அண்ட் அது மட்டும் இல்லாம எல்லா டீம்ஸோட கோச்சை பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்ஃபேக்ட் ஒரு சில டீம்ஸ் இன்னும் கோச் யாருங்கிறதே கன்ஃபார்மே பண்ணல. அதனால எல்லா டீமோட ஹெட் கோச்சும் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த வீடியோவும் வரும். அதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி எல்லா வீடியோஸுக்கும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் லேட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா கண்டென்ட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிறேன். ஸோ NYP பிளேயர்ஸோட சைனிங், அதாவது ஒவ்வொரு சீசனும் ஒரு டீமால 4 NYPs வரைக்கும் சைன் பண்ணி எடுத்துக்க முடியும். ஆல்ரெடி இதை பல டீம்ஸ் பண்ணிருக்காங்க இந்த PKL சீசன் 12க்காக. அந்த வரிசையில் இப்போதைக்கு தெலுங்கு டைட்டன்ஸும் 2 பிளேயர்ஸை சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ரைட் கவர் பிளேயரான ஹவி துகான் அப்படிங்கிற ஒரு பிளேயர். ஓவரால் பார்க்கும்போது இந்த பிளேயரை ஸ்கவுட் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. முர்தல் மேக்னட்ஸ் அப்படிங்கிற யுவா கபடி சீரிஸ் டீமுக்காக பிளே பண்ற ஒரு பிளேயர் தான் இந்த ஒரு ரைட் கவர் டிஃபெண்டர். சோ 2 பேரையுமே இவங்க டிஃபெண்டர் மாதிரி தான் சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் கவர் பிளேயர் பண்டு மாலிக் அப்படிங்கிற ஒரு யங்ஸ்டர். சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் பார்க்கும்போது இந்தியா ஜூனியர் டீம் லெவல்ல அவர் டிராவல் பண்ணிருக்காரு. சோ இந்த 2 டிஃபெண்டர்ஸையும் இப்போதைக்கு தட்டி தூக்கிருக்காங்க. சோ இப்போதைக்கு இந்த 2 பிளேயர்ஸை சைன் பண்ணி எடுத்திருக்காங்க தெலுங்கு டைட்டன்ஸ் வரப்போற PKL சீசன் 12க்காக. சோ கண்டிப்பா 2 பேருமே நல்ல பிக். இது இல்லாம குஜராத் ஜெயண்ட்ஸுமே ஒரு பிளேயரை சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. ரைட் ரைடரான ஸ்ரீதர் கடம் அப்படிங்கிற ஒரு பிளேயர் தான். சோ இப்போ கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2025 நடந்து முடிஞ்சது இல்லையா, அதுல சாம்பியன்ஷிப் அடிச்சிருந்த மகாராஷ்டிரா டீமோட கேப்டன் தான் இந்த ரைட் ரைடரான ஸ்ரீதர் கடம். சோ ஒரு நல்ல ரைடர் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. கண்டிப்பா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. கண்டிப்பா இப்ப குஜராத் ஜெயண்ட்ஸ் புது கோச் அண்ட் புது அசிஸ்டன்ட் கோச் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. அப்படிங்கும்போது இவருக்கான வேல்யூவும் அதிகமா இருக்கும். கண்டிப்பா 7ல ஆடக்கூடிய பிளேயராகவே இருப்பாருன்னு எனக்கு தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஸ்ரீதர் கடம் இப்போவே. இது இல்லாம பெங்கால் வாரியர்ஸ் 4 NYPஸும் ஒரே டைம்ல சைன் பண்ணிருக்காங்க. 4 பேரையும் அவங்களோட ஜூனியர் டீம், எஸ் பெங்கால் வாரியர்ஸ் டீமோட ஜூனியர் டீம் யுவா கபடி சீரிஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. வாரியர்ஸ் KC அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம்ல இருந்தா 4 பேரையும் எடுத்திருக்காங்க. லெஃப்ட் ரைடர் புனித் குமார் அப்படிங்கிற ஒரு பிளேயர் இந்த சீரிஸ்ல ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், ப்ராமிசிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு யுவா கபடி சீரிஸ் ஆல் ஸ்டார் எடிஷன்ல. சோ அவர் வந்து வாரியர்ஸ் KCல இருந்து இப்போதைக்கு மெயின் டீமுக்கு ப்ரோமோட் ஆயிருக்காரு. இது இல்லாம மன்பிரீத் பிர்வால் அப்படிங்கிற ஒரு ரைட் ரைடர். சோ அவருக்கும் ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு ஃப்ரம் ஜூனியர் டீம் டு சீனியர் டீம். அண்ட் தென் இன்னொரு ரைட் ரைடர் ரச்சின் யாதவ் அப்படிங்கிற ஒரு பிளேயர். சோ அவரையும் இப்போதைக்கு மெயின் ஸ்குவாடுக்கு செலக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. லாஸ்டா ரைட் கார்னர் பிளேயரான அமன்தீப் சிங் அப்படிங்கிற ஒரு பிளேயர். சோ இந்த 4 பேரையும் இப்போதைக்கு NYPஸா சைன் பண்ணி எடுத்திருக்காங்க நம்மளோட பெங்கால் வாரியர்ஸ் டீம் PKL சீசன் 12க்காக. இது இல்லாம யூபி யோதாஸும் ஒரு சைனிங் பண்ணிருக்காங்க. ஜதின் போகட் அப்படிங்கிற ஒரு பிளேயர் தான். சோ இவரும் ஆல் ஸ்டார் கபடி எடிஷன்ல யுவா யோதாஸ், அதாவது யூபி யோதாஸோட யங் டீம்ல பிளே பண்ண நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒரு ரைடர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நிறைய டீம்ஸ் இப்ப அவங்களுக்கு ஜூனியர் டீம் அப்படிங்கிற ஒன்னு ரெடி பண்ணிக்கிட்டாங்க. அதுல இருந்து சீனியர் டீமுக்கு பிளேயர்ஸை ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா பெங்களூரு புல்ஸ். பெங்களூரு புல்ஸ்க்கு ஒரு ஜூனியர் டீம் இப்போ வரைக்கும் கிடையாது. பட் இருந்தாலும் இப்போ அவங்க சைன் பண்ணிக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே ஆல்ரெடி BC ரமேஷோட கோச்சிங் கீழே பிளே பண்ண ஒரு பிளேயர்ஸ், டொமஸ்டிக் டோர்னமெண்ட் ஆடிட்டு இருந்த பிளேயர்ஸ் தான் இருந்திருக்காங்க. இப்போ எப்படி தமிழ் தலைவாசோட ஜூனியர் டீம் எல்லா இடத்துலயுமே போயிட்டு டொமஸ்டிக் டோர்னமெண்ட் சஞ்சு பலியானோட கோச்சிங் கீழே ஆடிட்டு இருக்காங்களோ, சேம் அதே மாதிரி BC ரமேஷோட கைடன்ஸுக்கு கீழே இந்த பிளேயர்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. அந்த வகையில ரைட் ரைடரான ஆஷிஷ் மாலிங் அப்படிங்கிற ஒரு பிளேயரை சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. அவர் BC ரமேஷ் கூட இருக்கிற பிக்கே ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த பெங்களூரு புல்ஸ் ஜெர்சி அப்படிங்கிறது ஒரிஜினல் ஒன்று தான். அவங்க வந்து ஜூனியர் டீமுக்காக இந்த ஜெர்சியை கிரியேட் பண்ணி டொமஸ்டிக் டோர்னமெண்ட் ஆடி இருந்தாங்க. இது இல்லாம பிராட்டி சிரி சிவ தேஜஸ் ஒரு பேர் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ அப்படிங்கிற ஒரு லெஃப்ட் ரைடரையும் இப்போதைக்கு சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. இவரும் ஒரு நல்ல தரமான பிளேயருங்கிறதுல டவுட்டே கிடையாது. அண்ட் தென் தமிழகத்தை சேர்ந்த தீபக் சங்கர் அப்படிங்கிற ஒரு லெஃப்ட் கார்னர் ஒரு நல்ல பிக், நல்ல பிளேயருங்க, மறந்துடாதீங்க. ஸோ இந்த ஒரு பிளேயரையும் இப்போதைக்கு தூக்கியிருக்காங்க நம்மளோட பெங்களூரு புல்ஸ். இந்த தீபக் சங்கருக்கு ஆக்சுவலி ஆக்ஷனுக்குள்ள போயிருந்தா பிட்ஸ் விழுந்திருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா நல்ல யங்ஸ்டர், நல்ல ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காருன்னு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஐ திங்க் பழனி டெஸ்கர்ஸ் ஆடி இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த தீபக் சங்கருக்கு
இப்போதைக்கு பெங்களூர் புல்ஸ்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கண்டிப்பா 7ல ஆடக்கூடிய பிளேயர், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இல்லாம இன்னொரு ரைட் ரைடர் கணேஷ் பி அப்படிங்கிற ஒரு பிளேயர். சோ அவரையும் பெங்களூர் புல்ஸ் இப்போதைக்கு PKL சீசன் 12க்காக சைன் பண்ணிருக்காங்க as a NYP பிளேயரா. சோ இது எல்லாமே NYP சைனிங்ஸ். இது இல்லாம இப்போதைக்கு ஹெட் கோச் பத்தின அப்டேட் குள்ள வரேன். சோ இப்போதைக்கு குஜராத் ஜெயண்ட்ஸ் தங்களோட ஹெட் கோச் யாருங்கிறத அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதை பத்தி முன்னாடி ஹிண்ட் வெளியா இருந்துச்சு. அப்போவே நான் ஒருத்தரை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், இவர் தான் அந்த ஹெட் கோச் அப்படின்னு சொல்லிட்டு. அது வேற யாருமே கிடையாது, ஜெய்வீர் சர்மா. ஸோ நாம சொன்ன அதே கோச் 100% அவரே தான் இவர். ஸோ நாம ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி ஜெய்வீர் சர்மா தான் இங்க ஹெட் கோச்சா அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்தியா லெவல்லையே நல்ல கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட ஒருத்தர். இந்தியன் டீம் கோல்டு மெடலை வின் பண்றதுக்கு, அது ஏஷியன் கேம்ஸா இருக்கட்டும் இல்ல கபடி சாம்பியன்ஷிப்பா இருக்கட்டும், இந்த மாதிரி பல டோர்னமெண்ட்ல இந்தியன் டீம் கோல்டு மெடலை வின் பண்றதுக்கு ரொம்ப முக்கிய காரணமா இருந்த ஒரு ஹெட் கோச் தான் இந்த ஜெய்வீர் சர்மா. அண்ட் இது மட்டும் இல்லாம ஓவரால் பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு கபடி டீம் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சாய் டீமோட ஹெட் கோச்சாகவும் பல வருடங்களா நீடிச்சிட்டு இருக்காரு. பல கபடி ஸ்டார்ஸை வந்து ரெடி பண்றதுல ரொம்ப முக்கியமான ஒருத்தராகவும் இந்த ஹெட் கோச் அப்படிங்கிறவர் இருந்திருக்காரு. ஜெய்வீர் சர்மா உள்ள வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா குஜராத் ஜெயண்ட்ஸோட அந்த அட்மாஸ்பியர், டீமோட அந்த ஒரு ஸ்ட்ரென்த் அந்த எல்லாமே சேஞ்ச் ஆகும். டீமோட டைமென்ஷன்ஸை மாற்றி ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான டீமை பில்ட் பண்ண போறாரு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஜெய்வீர் சர்மாவோட கோச்சிங்க்கு கீழே குஜராத் ஜெயண்ட்ஸ் திரும்பவும் தங்களோட பழைய மன்ப்ரீத் சிங் இருந்தப்போ எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு டீமாக கம்பேக் கொடுக்க போறாங்க. இந்த குஜராத் ஜெயண்ட்ஸ் எப்பவுமே நல்ல யங்ஸ்டர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண டீமாக இருந்திருக்காங்க. கண்டிப்பாக ஜெய்வீர் சர்மாவும் அதுக்கு கொஞ்சம் கூட குறைஞ்சவர் இல்லை அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஒரு தரமான கோச்சை தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ண போறாங்க இந்த சீசன் வெயிட் பண்ணி பார்ப்போம். இது இல்லாமல் அசிஸ்டன்ட் கோச்சா வரிந்தர் சந்து அப்படிங்கிற ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வரிந்தர் சந்துவை பத்தி நான் ரீசெண்டா தான் ஒரு வீடியோல மென்ஷன் பண்ணியிருந்தேன். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசியன் கபடி சாம்பியன்ஷிப் உமன்ஸ் 2025 நடந்துருந்துச்சு. அதுல இந்தியன் டீம் தான் சாம்பியன்ஷிப் அடிச்சிருந்தாங்க. அந்த இந்தியன் டீமோட கோச்சிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்த ஒருத்தர் தான் இந்த வரிந்தர் சந்து. அந்த டீம்ல ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச்சா அவர் இருந்தாரு. அது மட்டும் இல்லாம உமன்ஸ் கபடி டீமை ஏசியன் கேம்ஸ்ல கோச்சாவும் வழிநடத்தி மெடல்ஸை வின் பண்ண ஒருத்தராகவுமே இவர் இருந்திருக்காரு. இவரும் வரிந்தர் சந்துவுக்கும் நல்ல கோச்சிங் ரெக்கார்ட் இருக்கு. ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா இவர் இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட கோச்சா இருந்திருக்காரு. ஐ திங்க் 15-17 இயர்ஸ் வந்து இந்தியன் ஆர்மியில இருந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஹெட் கோச்சாகவும் இருந்திருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி பல கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் தலைவனுக்குமே இருக்கு. ஸோ 2 சூப்பரான கோச்சஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. பிளேயர்ஸை டெவலப் பண்றதுக்கு பிளான் போட்டிருக்காங்க குஜராத் ஜெயண்ட்ஸ். கண்டிப்பா இது ஒர்க் ஆகும், வெயிட் பண்ணி பாருங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குஜராத் ஜெயண்ட்ஸ் இந்த வருஷம் ஏதோ சம்பவம் பண்ண போறாங்க. ஸோ இந்த மாதிரியான தொடர் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நான் கிளம்புறேன். பை பை, தேங்க்யூ.